அன்பானவர்களே, நேற்றைய தினத்திலே தேவ வசனம் அது ஒரு கண்ணாடியை போல நமது வாழ்வில் கிரியை செய்கிறது என்பதை குறித்து நாம் வசனங்கள்ல தியானித்தோம். ஒரு நிலை கண்ணாடி, மிரர், அதுக்கு முன்னாடி நாம போய் நிற்கும் பொழுது அது நாம் யார் என்பதை நமக்கு காண்பிக்கிறது. அதே போல இந்த தேவ வார்த்தைகள், வசனத்தை நாம் வாசிக்க நாம் யார் என்பதை, தேவன் ஏன் நம்மை சிருஷ்டித்தார், அவருடைய நோக்கம் என்ன, எல்லா விவரங்களை, நம்மை பற்றினதை நமக்கு அது காண்பித்து தருகிறது. அதே போல ஒரு நிலை கண்ணாடிக்கு முன்னால் நிற்கும் பொழுது நம்முடைய தலை முடி ஒழுங்கா இருக்கிறதா, எல்லாம் ஒழுங்கா இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்கா இருக்கான்னு சொல்லிட்டு அதை நாம் இந்த கண்ணாடியில பார்க்க முடியும். அதே போல வசனமாகிய கண்ணாடிக்கு முன்னால நாம் எப்பொழுதெல்லாம் நிக்கிறோமோ, அல்லது வசனத்தை எப்பொழுதெல்லாம் நாம் வாசிக்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் நம் வாழ்விலும் தேவன் விரும்புகின்ற ஒழுங்குகள் எந்தெந்த இடத்தில் இருக்கிறது, எவைகளில் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என்பதையும் இந்த வசனமாகிய கண்ணாடி நமக்கு மிக அழகாக காண்பித்து தருகிறது. அதே போல ஒரு நிலை கண்ணாடிக்கு முன்னால நம்ம போய் நிற்கும் பொழுது ஒருவேளை நம்முடைய முகத்திலே ஒரு அழுக்கு, ஒரு அந்த மாதிரி கரைகள், அழுக்குகள் இருந்தால் அதையும் அது உடனே நமக்கு காண்பித்து தரும். மற்றபடி அதை இன்னொருத்தர் சொன்னா தான் நம்ம அறிய முடியும், நம்மளா பார்த்து அறிய வாய்ப்பில்லை. அதே போல வசனத்திற்கு முன்னாடி நாம நிற்கும் பொழுது வசனம் நம் வாழ்வில் எங்கே சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பதையும் நமக்கு அழகாக காண்பிக்கிறது என்பதை நாம் நேற்றைய தினத்திலே தியானித்தோம். இன்றைய தினத்திலே நாம் கண்ணாடியை குறித்து பைபிள் வசனத்தில் பார்க்கிற இன்னொரு விஷயத்தை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இந்த வசனத்திலும் கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு அந்த தேவ சாயலை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கே தேவனை அறிகின்ற ஒரு அறிவு, தேவனுடைய சாயலை பார்த்து அதே போல நம்முடைய சாயலை அந்த சாயலுக்கு ஒப்பாக மாற்றிக்கொள்ளுகிற, முன்னேற்றிக் கொள்ளுகிற, மறுரூபப்படுத்திக் கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை இந்த வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இங்கேயும் கண்ணாடியிலே பார்க்கிறது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முந்தின வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டு அனுபவத்தை ஒப்பிட்டு பேசப்பட்டிருக்கிறது. மோசே சீனாய் மலையில் போய் இருந்து தேவனை முகமுகமாக தரிசித்தார். அப்ப அவர் தேவனை நேரடியாக கண்டார். அது அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதனால் அவருடைய முகம் தேவ மகிமையினால் பிரகாசித்தது. அப்புறம் அவர் கீழே இறங்கி வந்து மக்களோட பேசும் பொழுது மக்கள் மோசேயினுடைய முகத்தை பார்க்க கூடாமல் கஷ்டப்பட்டார்கள். ஏன்னா அந்த பிரகாசம் அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. அப்போ மக்களுக்கு அந்த பிரகாசத்தை பார்க்க முடியல, கண் கூசி போகுது என்று சொல்லும் பொழுது மோசே என்ன பண்ணார், ஒரு முக்காடை போட்டு மக்களோடு அவர் பேசினார். அப்போ அந்த பழைய ஏற்பாட்டு ஊழியம் அல்லது பழைய ஏற்பாட்டின் அனுபவமே ஒரு முக்காடு போடப்பட்ட அனுபவம் என்று பவுல் இந்த வசனத்தில், இந்த வேத பகுதியிலே குறிப்பிடுகிறார். அப்ப பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய மகிமையை, தேவனுடைய சாயலை மக்களால் பார்க்க முடியல. அதை பார்த்து விட்டு வந்த மோசையுடைய முகத்தை கூட அவங்களால் பார்க்க முடியல. அப்போ இந்த நியாயப்பிரமாணம் எல்லாம் அவங்க வாசிக்கும் பொழுது அவங்களுக்கு எப்பவுமே இந்த முக்காடு போடப்பட்டிருக்கிறது என்று இந்த முந்தின வசனங்களில் இருக்கிறது. அப்போ அப்படியான ஒரு நிலையில் மக்கள் இருந்தார்கள். ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நாம் கண்ணாடியில் பார்க்கிறது போல பார்க்கிறோங்கிறார்.
அப்ப எப்படி நாம புதிய ஏற்பாட்டுக்காரர்கள் எப்படி கிறிஸ்துவை நாம் பார்த்தோம், தேவ சாயலை நாம் பார்த்தோம் சொன்னா, இயேசு கிறிஸ்து மனுஷனாக பூமிக்கு வந்தபடினாலே எல்லாரும் இயேசுவை பார்த்தார்கள். அப்ப மனிதன் இயேசுவை பார்த்தான், அது ஒரு பெரிய பாக்கியம். எனவே அப்புறம் இப்ப இருக்கிற நாம இயேசுவை நேரடியா பார்க்கல, ஆனா அந்த இயேசு கிறிஸ்துவை இந்த வசனமாகிய கண்ணாடியின் மூலம் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இயேசுவை பற்றி எல்லாமே சொல்லி இருக்கு. இயேசு எப்படி வாழ்ந்தார், நடந்தார், எப்படி இருந்தார், எல்லாமே அழகாக சொல்லி இருக்கிறார். இன்னொன்னு, நமக்கு ஆண்டவர் ஆவியானவரை நமக்குள் தந்திருக்கிறதுனால அந்த ஆவியின் மூலம் தரிசனங்கள், ஆவியானவர் தருகிற சொப்பனங்கள், ஆவியானவர் தருகிற இந்த வசனத்தினுடைய வெளிச்சம், வசனத்தினுடைய ரெவலேஷன்ஸ், இவைகள் மூலமாக இந்த பழைய ஏற்பாட்டுக்காரங்களை விட மிக அழகாக தேவ சாயலை நாம் பார்க்கின்றோம். அல்லேலூயா. இதுதான் இதனுடைய ஒரு விளக்கம். சோ நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆனா நாமும் கூட இன்னும் நேரா பார்க்கல. நாம எப்படி பார்க்கிறோம்? கண்ணாடியில் பார்க்கிறது போல பார்க்கிறோம் என்றுதான் சொல்லி இருக்கு. இனி அவரை நேரடியாய் பார்க்கக்கூடிய நாள் வருகிறது. இயேசுவின் வருகையில் நாம் இயேசுவை தரிசிக்கும் பொழுது நேரடியாய் அவரை என்ன செய்வோம்? பார்ப்போம். அது வரைக்கும் நமக்கு கண்ணாடியில் பார்க்கிறது போல பரிசுத்த ஆவியினால் வெளிப்படுத்தப்படுகிறது, வசனத்திலிருந்து ஆவியினால் வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த மாதிரி அனுபவங்கள் சிலருக்கு சில நல்ல தரிசனங்கள், சொப்பனங்கள், விஷன்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த மாதிரி காரியங்கள்னால ஒரு கண்ணாடியில் பார்க்கிறது போல பார்க்கிறோம். இன்னொரு விதத்தில் இதை ஒரு ஒரு பிக்சர் அல்லது ஒரு போட்டோ மாதிரி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ போட்டோஸ் இருக்கிறது, ஒரு ஆளை நம்ம இதுவரை பார்க்கல, ஆனா அவர் இப்படித்தான் இருப்பார் சொல்லி ஒரு போட்டோ இமேஜ் அனுப்பி தர்றாங்க. அதை பார்க்கும் பொழுது நமக்கு தெரியுது இவர் இப்படி இருப்பார் என்று சொல்லி. ஒரு கண்ணாடியில் பார்க்கிறது போல நாம் தேவனுடைய சாயலை பார்க்கிறோம் அப்படி சொன்னா அது இதே மாதிரிதான், ஒரு போட்டோல பார்க்கிற மாதிரி. இயேசுவை நாம் நேரா பார்க்கல, பிதாவை நேரா பார்க்க முடியாது, ஆனா ஒரு நாள் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு அவர் ஒரு போட்டோ அனுப்பி தந்த மாதிரி இந்த பைபிள் வசனங்களின் மூலம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவரை பற்றி அவர் சாயல் இப்படி இருப்பார் என்று சொல்லி நாம் அறிகிறோம். சோ இதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். இப்பொழுது நாம் இன்றைக்கு இந்த தேவ சாயலை நாம் அடிக்கடி நாட வேண்டும், தேட வேண்டும், அதை பார்க்க ஆசைப்பட வேண்டும். எல்லாவற்றிலும் மேலாக அந்த தேவ சாயல் எனக்கு வரணும் என்று சொல்லி நாம் விரும்ப வேண்டும். ஒரு சின்ன ஒரு அறிமுகமாக ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். முதலாவது, மனுஷன் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவன். அதை நாம் முதலாவது அறிய வேண்டும். ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அது ஆதியாகமம் 5:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவ சாயலாக, அவர்களை அல்லது மனுஷனை தேவ சாயலாக உண்டாக்கினார் என்று சொல்ல இருக்கிறது. அப்புறம் ஆதியாகமம் 9:6 பார்க்கும் பொழுது, மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனால் சிந்தப்பட கடவது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இந்த வசனங்களில் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டான் அப்படி சொல்லியிருக்கு. அப்ப மிருகங்கள், பறவைகள், அப்புறம் அந்த நீர் வாழும் ஜந்துக்கள், ஊரும் பிராணிகள், இது ஒன்றும் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டது அல்ல. அதை இன்னும் பைபிள்ல நிறைய வசனங்கள்ல ரொம்ப கிளியரா சொல்லி இருக்கிறது. மனுஷன் மட்டும்தான் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டான். ஆனால் இன்றைக்கு மக்கள் மிருகத்தை, பறவையை, ஊரும் பிராணியை, நீர் வாழும் ஜந்துக்களை எல்லாத்தையும் தொழுகை செய்ய ஆரம்பிக்கிறான், கும்பிட அல்லது ஆராதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அவள் அதுதான் தேவன் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ மகிமையான தேவன் இருக்கும் பொழுது அவருடைய சாயலை சும்மா மிருகத்துக்கும் பறவைக்கும் ஒப்பான சாயல் போல என்ன பண்றாங்க, அவங்க பண்றாங்க. அதுக்கு சொரூபங்கள் வைத்து, அதுக்கு படங்கள் வைத்து, இதுதான் தெய்வம், இதுதான் இமேஜ் ஆஃப் காட் அப்படி சொல்லி நினைச்சு இதான் தேவ சாயல் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, அப்படி பண்றாங்க. ஆனால் நம்முடைய தேவன் இந்த உலகத்துல மனுஷனை மட்டும்தான் அவருடைய சாயலில் படைத்தார். ஆனா
அதுக்காக மனுஷ சாயல வச்சு இது தேவ சாயல்னு கும்பிட முடியாது. மனுஷனை ஆராதிக்கவும் தேவன் அனுமதிக்கவே இல்லை. தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அவரை மட்டுமே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை பணிந்து கொண்டு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ மனுஷன் தேவ சாயலாய் படைக்கப்பட்டவன். அப்புறம் என்னாச்சு? எபேசியர் 4:22 நம்ம பார்க்கும்போது, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையிலே நீங்கள் பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று நிருபங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இடையில நடந்த சம்பவம் என்ன? மனுஷன் தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டான். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது, ஏதேன் தோட்டத்திலே பாவம் செய்து விட்டான். அவன் பாவம் செய்த பொழுது அவனுடைய உள்ளான மனுஷனில் இருந்த தேவ சாயலை அவன் கெடுத்து போட்டான். அதுதான் சரியானது. அவன் முழுவதும் தேவ சாயலே இல்லாம போயிட்டான் அப்படி சொல்ல முடியாது. அவனுக்கு சில காரியங்கள் இருக்கிறது. ஆனா அந்த பாவத்துக்கு அவன் இடம் கொடுத்த உடனே என்ன நடந்ததுன்னு சொன்னா, தன்னுடைய உள்ளான மனிதன் இன்னர் மேன்ல இருந்த அந்த தேவ சாயல அவன் என்ன செஞ்சுட்டான்? கெடுத்துட்டான். அதான் கெட்டுப்போன பழைய மனுஷன். நீ எப்படி கெட்டு போனது? நீ பாவம் செய்த பொழுது அந்த உள்ளான மனுஷன் என்ன செய்தாச்சு? இப்போ கெட்டு போயாச்சு. அப்போ எல்லாருமே அந்த பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து வரும் பொழுது எல்லா மனுஷருமே மனுஷர் தேவ சாயலில் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனா அந்த உள்ளான மனுஷன்ல இருந்த அந்த மகிமையான தேவ சாயலை அவங்க கெடுத்துட்டாங்க. பாவம் இருக்கிற இடத்துல அது மகிமையா பிரகாசிக்க முடியாது, கெட்டு போயிடுச்சு. அப்போ அந்த கெட்டு போயிட்டு பாவத்தினாலே மனுஷன் தன் உள்ளான மனிதனில் தேவ சாயலை கெடுத்து கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்புறம் கிறிஸ்து இயேசு சிலுவையில் மரித்து அந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை ஆகிறதுக்கு அவர் தன் ரத்தத்தையே கிரயமா கொடுத்து பாவ மன்னிப்பாகிய மீட்பை மனுஷனுக்கு உண்டாக்கி தந்திருக்கிறார். அப்ப நாம் செய்த பாவத்துக்கு நாம போய் புண்ணியம் செய்து பரிகாரம் செய்து நம்ம அதை தீர்த்து கொள்ளணும்னா ஒரு நாள் அது நடக்காது. ஆனால் இயேசு நம்முடைய பாவங்கள் எல்லாம் தன்மேல் சுமந்து கொண்டு நமக்காக அவர் அந்த தண்டனை முழுமையுமாய் சிலுவையில ஏற்று நம்மை பிதாவிடத்திலிருந்து நமக்கு மன்னிப்பை பெற்றுக் கொடுத்தார். இதை அவர் பெற்றுக் கொடுத்த பிறகு இப்ப ஒரு பெரிய வழி திறந்து விட்டது. நீ யாரெல்லாம் அந்த உள்ளான மனிதனில் தேவ சாயலை கெடுத்துக்கொண்டு வாழ்றீங்களோ, அதாவது பாவத்தில் வாழ்றீங்களோ, நீங்க எல்லாரும் என்னண்டை வாருங்கள், இயேசுவண்டை. அப்போ இயேசுவண்டை வரும் பொழுது எந்த பாவியானாலும் நீ எவ்வளவுதான் உள்ளான மனுஷன்ல தேவ சாயலை கெடுத்துக் கொண்டிருந்தாலும் உன்னை திரும்பவும் உயிர்ப்பித்து உன்னை மறுபடியும் உன்னுடைய உள்ளான மனுஷனை அந்த மகிமையான தேவ சாயலில் உருவாக்க முடியும். அதுதான் இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்சது. அதை எத்தனை பேர் உண்மையில தனிப்பட்ட முறையில விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நானும் கெடுத்துட்டேன்ப்பா, உங்க சாயல் அழகா எனக்குள்ள இருக்க வேண்டியது, ஆனா அந்த பாவத்தினால எல்லாம் கெட்டு போய் கிடக்குது, இப்ப திரும்ப எனக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவண்டை வந்தால் அந்த கல்வாரியின் பலியினாலே அவர் நம்மிடத்தில் திரும்பவும் கிரியை செய்ய முடியும். அது மட்டும் இல்ல, அதுக்காக நம்மளை அவர் முன்குறித்தார் என்றும் வேதவசனம் சொல்லுகிறது. ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த சிலுவையில இப்படி ஒரு பலியை நிறைவேற்றி இதன் மூலமாக ஒரு கூட்டத்தை, பாவிகள் எல்லாருமே பாவிகள், ஆனா அதுல ஒரு கூட்டத்தை தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுகிறதற்கு என்று நம்ம எல்லாம் முன் குறித்து வைத்தார், முன் அறிந்து முன் குறித்து வைத்தார். அல்லேலூயா. இது ஒரு பெரிய பாக்கியம். உலகத்தில் எவ்வளவு கோடி கோடியான மக்கள் ஒவ்வொரு தலைமுறையில எவ்வளவு வாழ்ந்தும் போயிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம், எல்லாருமே இழந்து போயாச்சு, அந்த தேவனுடைய மகிமையை கெடுத்து போட்டாச்சு.
ஆனா இப்போ ஒரு கூட்டத்துக்கு அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுதுன்னா அது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சாயலை அதுக்கு ஒப்பாக நம்முடைய உள்ளான மனிதனுடைய சாயல் மறுபடி புதுப்பிக்கப்பட்டு மறுரூபம் அடைந்து அந்த மகிமைக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம், அதை பெறுகிறதற்கு நம்மை ஏற்கனவே முன்னறிந்து முன்குறித்தார். அல்லேலூயா. சோ இத இந்த வரிசையா பார்க்கும்போது முதல்ல மனுஷனை தேவ சாயல்ல உள்ளே வெளியே எல்லாம் பூரணமா தேவ சாயல்ல தான் படைச்சார். ஆனா என்னாச்சு, அவன் பாவத்தினால உள்ளான மனிதனின் மகிமையான தேவ சாயலை கெடுத்து போட்டான். அப்புறம் இயேசு கிறிஸ்துவே மனுஷ சாயல் எடுத்து அவர் இந்த பூமியிலே சிலுவையில் மரித்து ரட்சிப்பின் மார்க்கத்தை உண்டு பண்ணி இப்ப திரும்ப வழியை திறந்திருக்கிறார். அந்த வழியில் பிரவேசிப்பதற்கு நம்ம எல்லாம் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்ப நாம் அந்த இயேசு கிறிஸ்து மூலம் வரும் பொழுது அவருக்குள்ளாக இந்த பெரிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக இந்த பாக்கியத்தை நாம் பெறுகிறதற்கான அந்த ஸ்டெப்ஸ், புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற ஸ்டெப்ஸுக்கு இந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த வசனத்தை பாருங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி அல்லது சுவிசேஷம், மகிமையான சுவிசேஷம், அது இன்றைக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன? சிலுவையில் அவர் செய்த அந்த மீட்பின், அதுதான் நற்செய்தி, மீட்பின் செய்தி, ரட்சிப்பின் செய்தி. சோ அது இன்னைக்கு நிறைய மக்களுக்கு உள்ளத்துல பிரகாசிக்கல, அவங்கள டச் பண்ணல, அவங்களுக்கு உள்ளத்துல போய் அது வெளிச்சம் ஆகல. ஏன்னா இந்த இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகி பிசாசானவன் அவங்க உள்ளங்களை என்ன செய்து, மனக்கண்களை என்ன பண்ணி வச்சிருக்கான், குருடாக்கி வச்சிருக்கான். அவங்களுக்கு பாருங்க, உலகத்துல மற்ற அறிவெல்லாம் பயங்கரமா இருக்கு. ஸ்பேஸ்ல என்னெல்லாம் பண்றான் மனுஷன், கடலுக்கு அடியில் என்னெல்லாம் பண்றான், மலைகளின் மேல என்னெல்லாம் பண்றான், என்ன டெக்னாலஜி, என்ன வளர்ச்சி, என்ன அறிவு, என்ன ஞானம். ஆனா எதை மட்டும் அறிய முடியல, நான் நித்திய ஜீவன் பெற வேண்டும் என்றால், மரணத்துக்கு அந்த பக்கம் எனக்கு மறுமை மகிமையா இருக்க வேண்டும் என்றால் இந்த இயேசுவின் வழி வரணும்ங்கிற ஒரு விஷயம் மட்டும் என்ன செய்ய மாட்டேங்க, புரியவே மாட்டேங்க. மற்றபடி என்னெல்லாம் பெரிய அறிவுல போயிட்டு இருக்கான். காரணம், இந்த பிசாசானவன் மனக்கண்களை என்ன பண்ணி வச்சிருக்கான், குருடாக்கி வச்சிருக்கான். ஆனா நமக்கோ அந்த சுவிசேஷ ஒளி நம் உள்ளத்தில் பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம இந்த மகிமையான தேவ சாயல் அடைந்து கிறிஸ்துவுக்கு ஒப்பாக, கிறிஸ்துவை போல, அது பெரிய ஒரு அனுபவம். அதுதான் நம்ம கிட்ட ஆண்டவர், அதுக்காகத்தான் நம்மளை அழைச்சிருக்கிறார், நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். இப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? நம்முடைய உள்ளத்தில் இந்த கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் வெளிச்சமாகணும், அது புரியணும், அது நம்முடைய மனக்கண்களை திறக்கணும். அதான் மனம் திரும்புதல் என்று சொல்லுவோம். பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுதல், இயேசு கிறிஸ்துவுக்கு சீஷராக மாறுதல், இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரிடத்துல மனப்பூர்வமாக நாம் ஒரு பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அந்த இயேசுவின் சிலுவை என் பாவங்களையும் மன்னிக்கும்படிக்குதான் இயேசு சிலுவையில் பாடுபட்டு மரித்தீர் உயிர்த்தீர் என்பதை விசுவாசித்து அறிக்கை பண்ணும் பொழுது இயேசு நம் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பார். அல்லேலூயா. நம்மை தம்முடைய சீஷனாக மாற்றுவார், பிதாவானவருக்கு சொந்த பிள்ளையாக மாற்றுவார். அன்னையில இருந்துதான் இந்த கிறிஸ்துவின் மகிமையான சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றும் வேலை தொடங்கு. அது வரைக்கும் நம்ம எல்லாருமே அந்த சாயலுக்கு எடுத்து போட்டவர்களா தான் இருப்போம். ஆனா என்றைக்கு நம்ம இயேசுவோடு கிட்ட அவருடைய அந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பை உள்ளத்துல விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்ளுகிறோமோ, அன்றைக்கு முதல் இந்த இந்த பெரிய டிரான்ஸ்பர்மேஷன், மறுரூபம் நமக்குள் ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப முதலாவது மனுஷன் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். அதனாலதான் பேதுரு அப்போஸ்தலன் ஃபர்ஸ்ட் ஒரு பெந்தெகோஸ்தே என்னும் பண்டிகை நாளில் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கினார். அப்போ 120 பேரை நிரப்பினார். இதெல்லாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ அவர் அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையால நிரப்பப்பட்டவர் எழும்பின்னு ஒரு பிரசங்கம் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஒரு ஆவியில் நிறைந்த ஒரு பிரசங்கம். அதை அநேகர் கேட்டார்கள்.
அப்போ அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களானார்கள். அப்போ சகோதரமாரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உடனே பேதுரு சொன்னாரு, அப்போஸ்தலர் 2:38 சொன்னாரு, நீங்கள் மனம் திரும்பி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னதான் சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்பணும். முதல்ல உங்க மனசு பாவத்துக்குள்ள கிடக்கிறது. அந்த இயேசுனால் வருகிற பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று மனம் என்ன செய்யணும்? முதல்ல திரும்பணும். கிறிஸ்துவை பின்பற்றும்படி மனம் திரும்பணும். இதுவரைக்கும் உலகத்து பின்னால ஓடுறீங்க. உலகத்தின் ஆசைகள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தினுடைய எல்லா காரியத்துக்காக ஓடுறீங்க. ஆனா இனி இயேசுவுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த மனம் திரும்புதல் தான் இந்த சுவிசேஷம் உள்ளத்தில் வெளிச்சமாவது என்று சொல்லுவது, பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெறுவது என்று சொல்லுவது. அப்படி அவர் படிப்படியா சொல்லார். நீங்க மனம் திரும்பணும், அப்புறம் ஞானஸ்நானம் பெற வேண்டும், பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற வேண்டும், விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி உங்களை என்ன பண்ணிக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்க என்று அவர் சொல்றார். அப்ப அதுதான் அந்த வழி. அந்த வழி மறுரூபமாகிறதனுடைய அந்த ஸ்டார்டிங் இதுதான் அடிப்படை. முதல்ல இந்த மனம் திரும்புதல் நமக்குள் நடக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அடுத்த ஸ்டெப் ரோமர் 6:5 சொல்லுகிறது, ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அல்லேலூயா. ஷார்ட்டா சொல்றேன். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஞான ஸ்நானத்தை குறித்த உபதேசத்தை இந்த ரோமர் 6ஆம் அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது. இங்க சொல்லும் பொழுது அந்த 2வது ஸ்டெப்ப சொல்றார். அதை இன்னொரு வார்த்தையில சொல்றாரு. என்ன வார்த்தை? கிறிஸ்துவனுடைய மரணத்தின் சாயலில் நாம இணைக்கப்படணும். அப்பதான் அந்த கிறிஸ்துவனுடைய சாயல் உடைய உருவாக்கம் நமக்குள்ள அடுத்த ஸ்டெப்புக்குள்ள வரும். அந்த டிரான்ஸ்பர்மேஷன் அடுத்தது வளரும். இல்லைன்னா ஃபார்மேஷன் ஆஃப் த இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட் இன் அஸ் அது ப்ராசஸ் ஆகும் என்பதை பற்றி சொல்றார். அப்போ அதுக்கு என்ன, நம்ம ரட்சிக்கப்பட்டோம், என் பாவத்தை இயேசு மன்னித்தார். அப்போ அடுத்தபடி நான் என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் பெறணும். ஞானஸ்நானம் பெறதுதான் கிறிஸ்துவுடைய மரணத்தின் சாயலோடு நம்மளை இணைக்கிறது. என்ன மரணம்? சிலுவை மரணம். அந்த சிலுவை தான் நமக்கு அடிப்படை. சிலுவையில் ஆண்டவர் செய்ததிலிருந்து தான் முழு கிறிஸ்தவ வாழ்க்கையே நமக்கு மலருகின்றது. சோ அங்க நீ உன்னை அதோடு இணைச்சிக்க, சிலுவையோடு இணைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். இதை பற்றி அநேக வசனங்கள் நமக்கு இருக்கிறது. அதெல்லாம் எடுக்க போனா டீடைல் ஸ்டடி மாதிரி போயிடும். நமக்கு இன்னைக்கு சொல்ல வேண்டிய பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். அதாவது கிறிஸ்துவினுடைய மரணத்துக்கு ஒப்பான ஞான ஸ்நானம் என்று சொல்லி இருக்கு. கிறிஸ்துவோடு கூட அடக்கம் செய்யப்படுதலுக்கு ஒப்பான ஞான ஸ்நானம், இதெல்லாம் வசனங்களிலே சொல்லி இருக்கிறார். அப்புறம் கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நம்ம இணைக்கிற ஞான ஸ்நானம் என்றும் சொல்லி இருக்கிறார். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப ஞான ஸ்நானம் என்று சொல்லும் பொழுது அதனுடைய ஒரு வார்த்தையில அதை நம்ம சொல்லணும்னா 1 பேதுரு 3:21 அது நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று அழகாக ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறது. ஞானஸ்நானம்னா என்ன? அவர் ஷார்ட்டா சொன்னா, இயேசு கிறிஸ்துவோடு கைப்பிடிச்சு நாம செய்யக்கூடிய ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை. இட் இஸ் a covenant. ஆண்டவரோடு செய்யக்கூடிய ஒரு உடன்படிக்கை. இப்ப எளிதாய் நாம் புரிந்து கொள்ள, கிறிஸ்தவ விவாகங்கள் நடக்கும் பொழுது ஒரு மணமகன் ஒரு மணமகள் அவங்க 2 பேரையும் கைப்பிடிக்க வச்சுட்டு ஒரு வாக்கு வாங்குவார்கள், பிராமிஸ் வாங்குவார்கள். அந்த பிராமிஸ்ல என்ன சொல்லுவாங்க? பொதுவா அந்த மணமகன் மணமகள் கையை பிடிச்சு சொல்லுவார், வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் உனக்கு கணவனாக இருப்பேன், நீ எனக்கு மனைவியாக நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படி சொல்லுவார். அப்போ இந்த மணமகள் அவளுடைய பாகத்துக்கு என்ன சொல்லுவாள்? வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் மரணம் பரியந்தம் நான் உமக்கு மனைவியாய் வாழ்வேன், நீர் எனக்கு கணவனாய் நான் ஏற்றுக்கொள்றேன். இப்படி மியூச்சுவலா ஒரு அக்ரிமெண்ட் நடக்கு. இது மேரேஜ் கவனன்ட், விவாக உடன்படிக்கை என்று சொல்லுகிறோம். அப்ப இது ஒரு கணவன் மனைவி உலகத்துல குடும்பமாய் தம்பதியராய் வாழ்வதற்கு அவங்க தேவ சமூகத்துல உடன்படிக்கை பண்ணி அந்த விவாக உடன்படிக்கை நடத்தப்படுகிறது. இதே போல நம்முடைய ஆத்மீக வாழ்வுக்காக, நித்திய வாழ்வுக்காக இயேசுடைய கையை நம்ம பிடிக்கிறோம். இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பந்தம் பண்றோம் இயேசுவோடு. இயேசுவே வாழ்ந்தாலும்
வாழ்விலும் தாழ்விலும், இன்பமானாலும் துன்பமானாலும், வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, இன்று முதல் நீர்தான் எனக்கு ஆண்டவர், நீர்தான் என் வாழ்க்கையின் நாயகர். அல்லேலூயா. அப்ப அவரும் என்ன சொல்றாரு, மகனே நான் உன்னை கடைசி வரை கைவிட மாட்டேன். அவர் நம்மகிட்ட சொல்ல மாட்டாரு, ஆனா பைபிள்ல எழுதி தந்திருக்கிறார் இதெல்லாம். அதனால இதுதான் அந்த ஒப்பந்தம் நடக்கிறது. நாம போய் அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது உண்மையிலே இந்த ஒரு உடன்படிக்கை நடக்கிறது. அப்ப நமக்கும் ஒரு பெரிய பாதுகாவல். கர்த்தர் நம்ம கையை பிடிச்சிட்டார், இனி அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் கரெக்டா நடத்த வேண்டிய வழியில நடத்தி அவருடைய வருகையிலே நம்மை அவரோடு சேர்த்துக் கொள்வார். நித்தியம் முழுவதும் நம்மை அவரோடு கூட வைத்துக் கொள்ளுவார். இதான் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, தைரியம். அப்போ அவரும் என்ன செய்யறார், நம்மளை பொறுப்படுத்துறார். ஏன்னா நம்ம பாவ மன்னிப்பாகிய மீட்பை அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அடுத்தது இந்த ஒப்பந்தத்துக்குள்ள, இந்த உடன்படிக்கைக்குள்ள நம்ம வருகிறோம். அப்ப அவர் ஃபுல்லா நம்மளை பொறுப்படுத்துறார். ஆகவே ரெண்டு பக்கம் இருக்கிறது. நம்மள அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். நாம தான் அவர் கையை விட்டுட்டு ஓடிடக்கூடாது. நம்ம சைட்ல தான் ஃபால்ட் அடிக்கடி நடக்கும், ஆனா அவர் பக்கம் ஒரு ஃபால்ட்டும் நடக்கவே செய்யாது. வார்த்தையில் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், உண்மை உள்ள தெய்வம். அதனால சிலர் பேப்டிஸ்ட் எடுத்திருக்கீங்க, சரி எடுக்காம இருக்கலாம். ரெண்டு பேருமே இதை புரிந்து கொள்ளுங்க. நீங்க செய்தது ஒரு கிறிஸ்தவ மதத்தின் ஒரு சடங்கு அல்ல, ஒரு என்ன சொல்ல, ஒரு ரிலீஜியஸ் ஒரு ரிச்சுவல் மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க. அது ஒரு சடங்கு, சபையில சேர்க்கறதுக்குள்ள சடங்கு அப்படி இல்லை. கிறிஸ்துவோடு என்னை இணைக்கிற ஒரு கிரியையாக நடந்திருக்கிறது. அல்லேலூயா. அது என்னுடைய ஆத்மாவுக்குள்ள நடந்திருக்கு. இன்னைக்குள்ள சப்ஜெக்ட், பிரசங்க சப்ஜெக்ட் படி நான் அந்த கண்ணோட்டத்துல பேசுறேன். நம்மள கிறிஸ்துவின் சாயல்ல மாற்றுறதுக்குள்ள ஒரு அடிப்படை ஃபண்டமெண்டல் ஸ்டெப்ல ஒண்ணு நடந்து முடிஞ்சிருக்கிறது. அல்லேலூயா. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். ஃபர்ஸ்ட் அந்த ரிப்பன்டன்ஸ், மனம் திரும்புதல். ரெண்டாவது பேப்டிசம், ஞானஸ்நானம். இப்போ இந்த ஞானஸ்நானத்துல நிறைய பிராக்டிசஸ், ஒவ்வொரு சர்ச்சும் ஒவ்வொன்னு சொல்லுது, ஒவ்வொரு விதமா அதை செய்யறாங்க, ஒவ்வொரு உபதேசங்க விளக்கங்களையும் மாத்தி மாத்தி கொடுக்கறாங்க. நம்ம பைபிளை தான் கவனிக்கணும், பைபிளை தான் கவனிக்கணுமே ஒழிய பைபிள்ல இது இருக்கா அதுதான் பார்க்கணும். நான் ஒரு கண்டென்ஸ்டா ஒன்று சொல்லுவேன்னா, ஞானஸ்நானம் என்பதை பற்றி பைபிள் முழுசும் சொல்லக்கூடிய ஒரு காரியத்துல இந்த முறை, ப்ரொசீஜர் எப்படி இருக்கணும், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையினாலே தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். புரியுதா நான் சொல்றது? எல்லாத்தையும் கண்டென்ஸ் பண்ணி சொல்றேன், முழு சத்தியத்தையும். ஏன்னா நிறைய நாமங்கள் சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு இயேசுவின் நாமத்தை மட்டும் தான் சொல்லணும், அப்படி இல்லை. பிதா குமாரன் பரிசுத்தாவியோட திருத்துவ தேவனுடைய நாமத்தை சொல்லி என்ன செய்யணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஏன்னா மத்தேயு 28:18-19-20 இயேசு தன் வாயினால் சொல்லி இருக்கிறார், தி கிரேட் கமிஷன், இறுதி கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால அவங்களுக்கு என்ன கொடுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க. இதுல சிலர் சொல்லுது பிதா குமாரன் என்பதெல்லாம் காமன் நேம் அப்படி சொன்னாங்க. அப்படி இல்லை. இங்கிலீஷ் பைபிள்ல வாசித்து பார்த்தா அழகா இருக்கும். In the name of the Father, the Son and the Holy Spirit. இங்கிலீஷ்ல the என்கிற வார்த்தை ஸ்பெசிபிக்கா ஒரு ஆளை தான் காட்டும். ஏ ஃபாதர் அல்ல, ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தகப்பன், அப்படி அல்ல. அது ஏ போட்டா என்னது, ஏ போட்டா ஏ ஃபாதர், ஒரு தகப்பன். இது அப்படி இல்ல. த ஃபாதர்னா அவர் ஒருத்தர் தான். அல்லேலூயா. ஏன்னா அவருக்கு பேரே ஃபாதர் காட், பிதாவாகிய தெய்வம். அல்லேலூயா. சோ ஆண்டவர் இயேசு சொன்னார், த சன் குமாரனாகிய தெய்வம், த ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியாகிய தெய்வம். சோ அந்த நாமத்தை அவரே சொல்லி இருக்கிறார். அதுல நமக்கு சர்ச்சை தேவையே இல்ல. ஆனா எல்லா வசனத்திலும் சர்ச்சை பண்ற மாதிரி அதை என்ன பண்றாங்க, பண்ணிட்டு மாத்திக்கிறாங்க. சரி, அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையில இருந்து எடுக்கணும். பைபிள்ல படிக்கிறோம், இவைகளில் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனால் அழைக்கப்பட்டவனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். அப்படி பைபிள்ல கரெக்டா இருக்கு. அப்ப தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரரா இருக்கணும், மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரரா இருக்கணும். அது என்ன மனுஷரால் அங்கீகாரம்? அதுதான் நிருபங்கள்ல சொல்லுவார் பவுல், மூப்பராகிய சங்கத்தார் உன் தலையின் மேல் கைகளை வைத்தார்கள். அப்ப அந்த கைகளை வைக்குதல் என்ற ஒரு உபதேசம் இருக்குது.
அது ஒரு அஸ்திபார உபதேசத்துல ஒன்று என்று எபிரேயர்ல நம்ம படிக்கிறோம். சோ அந்த கைகளை வைக்குதல், லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் அது வந்து முக்கியம். குழந்தை பிரதிஷ்டையில வைக்கிறோம், குழந்தைகளை பிளஸ் பண்றது, இந்த மாதிரி ஆர்டினேஷன்ஸ் பண்றது, சிலர் அப்பாயிண்ட் பண்றது, அப்புறம் சிலர் மேல நடவடிக்கை எடுக்கிறது, டிசிப்ளினரி ஆக்ஷன்ஸ், அதுக்கும் கைகளை வைக்குதல் என்கிற வார்த்தை. சோ அதுலதான் அவர் he should be ordained by the church. அந்த சர்ச் எல்டர்ஸ், அது சர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த முக்கியஸ்தர்களால், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அவர்களால் இவர் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஆர்டைன் பண்ணப்பட்டிருக்கணும். இவர் ஞானஸ்நானம் கொடுக்கலாம், இவர் கர்த்தருடைய பந்தி நடத்தலாம் என்று அந்த மூப்பராகிய சங்கத்தார் அவர்கள் இவருக்கு வந்து இவர் ஆத்தரைஸ் பண்ணி இவர் அனாயின் பண்ணி இருக்கணும், அபிஷேகம் பண்ணி இருக்கணும். அதான் சொல்லியிருக்கு. அப்ப யார்த்தையோ போய் ஞானஸ்நானம் எடுத்துடக்கூடாது, நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டும். நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மாதிரி ஆர்டைன்டு ஊழியக்காரர் அவர் கையில தான் நம்ம எடுக்கணும். அடுத்தது தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். அல்லேலூயா. இம்மர்ஷன் பாப்டிசம் தான் பைபிள் ஃபுல்லா சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியிலே தண்ணீரில் மூழ்கித்தான் ஞானஸ்நானம் எடுத்தார். எல்லா அப்போஸ்தலர்கள் அப்படித்தான் கொடுத்தார்கள். பிலிப்பு என்கிற அந்த ஊழியக்காரர் கந்தாகையின் மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுதும் அவர் தண்ணீர் இருக்கிற இடத்தை பார்த்துட்டு மந்திரி சொன்னார், தண்ணீர் இருக்கிறதே தடை என்ன அப்படிதான் கேட்டார். இப்போ சிலர் வந்து அப்படி தெளித்து கொடுப்பாங்க தலையில, அது பைபிள்ல இல்ல. அன்னைக்கு பாருங்க, அந்த தெளித்து கொடுக்கிற பிராக்டிஸ் அன்னைக்கு இருந்திருந்தோம்னா கந்தாகை மந்திரி வந்து வனாந்திரத்துல தண்ணி இருக்கிற இடத்தை தேடி இருக்க மாட்டார். கையிலே கண்டிப்பா ட்ரிங்கிங் வாட்டர் கொண்டுதான் போவார். ஒரு வனாந்திரத்து பயணத்துக்கு போறக்கூடிய ஒரு மந்திரி சும்மா போவாரா? அந்த தண்ணியை போதுமே தெளிக்கிறதுக்கு. இப்படி இது ஒரு எக்ஸாம்பிள். இது மாதிரி பைபிள் ஃபுல்லா ஞானஸ்நானத்தை பற்றி என்னெல்லாம் சொல்லி இருக்கோ நீங்க இதெல்லாம் வாசித்து பாருங்க. இன்சிடென்ட்ஸ் எங்கெங்க ஞானஸ்நானம் கொடுத்த சம்பவங்கள் இருக்கிறதோ அதை பாருங்க, தெளிவு கிடைக்கும். டாக்டரின்ஸ், ஞானஸ்நானத்தை பற்றின உபதேச வசனங்கள் எங்கெங்க இருக்கு பாருங்க, அது எல்லாமே இதைத்தான் காட்டும். அடக்கம் பண்ணப்படுதல், உயிரோடு எழும்புதல், எல்லாமே இதைத்தான் காட்டும். இந்த உள்ள தனிக்குள்ள முக்கிறதும் வெளியே எடுக்கிறதும் எல்லாமே அதுதான் காட்டும். அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், ஆண்டோட மரணத்தின் சாயல் இணைக்கப்படுதல், உயிர்த்தெழுதல் சாயல் இணைக்கப்படுதல், இப்படி பைபிள் ஃபுல்லா இருக்கிற எல்லாமே அதைத்தான் காட்டுகிறது. ஆகவே இனி நமக்கு போய் அதெல்லாம் டவுட்ஸ் தேவையில்லை. இன்னொன்று குழந்தை ஞானஸ்நானம், அதுவும் பைபிள்ல இல்லாத ஒன்று. அது சபைகள் அதை பூர்த்தி கொண்டன. சபையில மெம்பர் ஆக்குறதுக்காக சின்ன குழந்தையிலே அந்த மாதிரி பண்றாங்க. இந்த சைல்டு பேப்டிசம், இந்த ஸ்பிரிங்க்லிங் முறையில கொடுக்கக்கூடிய பேப்டிசம், இதெல்லாம் பிப்ளிக்கல் அல்ல என்பது ரொம்ப கிளியர். நம்ம பைபிள தெளிவான ஒரு பார்வையோட நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து கரெக்டா அதை புரிந்து கொள்ளலாம். இம்மர்ஷன் பேப்டிசம் தான் ஆண்டவர் பைபிள்ல நமக்கு தந்திருப்பது. அப்ப பாருங்க, அந்த குழந்தை எதுவும் அப்படித்தான். என்ன மார்க்கு 16 சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அப்ப விசுவாசம் உள்ளவன் தான் என்ன எடுக்கணும்? ஞானஸ்நானம். அதுக்கும் வசனம் சொல்லி இருக்கு, சீஷராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு மத்தேயுல சொல்லி இருக்கு. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு அப்போஸ்தலர் 2ல வருது. இப்ப நான் சொன்ன மத்தேயு 16 விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப இதெல்லாம் விசுவாசம், மனம் திரும்புதல், சீஷராகுதல், இதெல்லாம் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அந்த இயேசுக்கு நம்மை கொடுத்து நம்முடைய இயேசுடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பாகி மீட்பப்படுறது அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் தான் இதுக்கு வரணும். அப்ப அங்க விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெறணும் சொல்லி. விசுவாசம் எப்படி? மத்தேயு 10:16 சொல்லி இருக்கு. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி ரோமர் 10:16 சொல்லி இருக்கு. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப ஒருத்தருக்குள்ள ஒரு ஃபெய்த், ஒரு விசுவாசம் உருவாகுதுன்னா முதல்ல வசனம், அதான் அதுக்கு நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஃபெய்த். அந்த விசுவாசத்தின் ஆதாரம் வந்து வசனம் தான். வசனத்தை படிக்கணும், கேள்வி, அறிவு வரணும், நாலேஜ் வரணும். வசனத்தை படிச்சு இயேசு எனக்காய் சிலுவையில் மரித்தார், அந்த ரத்தம் தான் என் பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளது, இந்த மாதிரி விசுவாசம். இயேசு யார், எதுக்கு வந்தார், பரலோகம்னா என்ன, மனுஷ வாழ்க்கை என்ன, இப்படி பேசிக்கா அறியணும். அந்த வசனத்தை கற்றுக்கொண்டு அதுல கேள்வி ஆகுது, அதுல நாலேஜ் வருது. அந்த மூளையில வரக்கூடிய நாலேஜ இருதயத்துக்குள்ள அப்படி ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இது குழந்தைகளால் செய்ய முடியாது.
அவங்களுக்கு எப்படி வசனம் புரியும்? அவங்களுக்கு எப்படி இதை பத்தின அறிவு வரும்? அந்த அறிவு எப்படி அவங்க உள்ளத்துல விசுவாசமா மாற்றுவாங்க? அப்போ இது மாதிரி நான் ஒவ்வொரு சிம்பிள் விளக்கத்தை தான் ஒவ்வொன்று கொடுக்கிறேன். ஆனா நிறைய வசனங்கள் இருக்கிற அந்த ஒவ்வொரு சர்ச்சைகளுக்கும் நிறைய வசனங்களில் நாம் தெளிவு கொடுக்க முடியும். ஆகவே தேவ மக்களே, என்னை கேட்கிற யாரா இருந்தாலும் நீங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னு உள்ளதை புரிஞ்சுக்கீங்க. நீங்க இயேசுவோடு கைப்பிடித்து ஒரு உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க. இனி நீங்க இயேசு பிரியமா வாழணும். ஒரு கணவனை கைப்பிடித்து ஒரு மனைவி அந்த கணவனோடு வாழ ஆரம்பிச்சா அப்புறம் மனைவி தன் சொந்த இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணிட்டு இருந்தா அந்த விவாகம் நிக்குமா? நிக்காது இல்ல. அவங்க ஒன்னா சேர்ந்தானா வாழணும். அப்ப அதே மாதிரிதான் நம்ம இயேசு கைப்பிடிச்சாச்சுன்னா இன்னைக்கு இயேசு பிரியமானதை நம்ம செய்யணும். இயேசு காட்டும் வழியில் நடக்கணும். இயேசுவும் நம்மளோடு முழு உரிமையோடு இருப்பார். முழு பொறுப்பாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கொள்வார். அழகாக நடத்துவார். இதுதான் நீங்க பெற்ற அனுபவம். இதை பெற்றுக் கொள்ளாதவர்களும் கண்டிப்பாக இனி தாமதம் பண்ணாமல் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும் பொழுது உங்கள் இதயத்தை திறந்து ஏற்றுக்கொண்டு, இதுக்கு மேல டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா ஊழியக்காரர்கள் அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம். கேட்டு தெளிவடைந்து நீங்கள் கண்டிப்பாக இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்ப நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் என்ன? இந்த கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ளுதல். அதற்கு இந்த ஸ்டெப்ஸ், முதல்ல மனம் திரும்புதல், அடுத்தது நமக்கு ஞான ஸ்நானம், அடுத்தது பரிசுத்த ஆவியை நாம் உள்ளத்துல பெற வேண்டும். அவர் நமக்குள் வந்து நம்மை நிரப்ப வேண்டும். அப்பதான் அவர் அங்க உள்ளால அந்த வேலையை சரியா செய்ய ஆரம்பிப்பார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மை மறுரூபப்படுத்துகிறவர். அந்த பரிசுத்த ஆவியையும் நாம் கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். பைபிள் முழுவதும் நிறைய வசனங்களில் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த லைன்ல நான் சொல்றதுனால எபேசியர் 4:23-24 உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இங்க சொல்லி இருக்கிறது புதிதான ஆவி உள்ளவளா மாறுங்க. அப்போ நம்ம ஆவி ஏற்கனவே கெட்டு போயிட்டு, என்ன பாவத்தினால அந்த உள்ளான மனுஷன் இருந்து தேவசாயிலே நமக்கு எடுத்து போட்டோம். அப்ப அந்த ஆவியில இருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ், தன்மைகள் எல்லாமே கெட்டு போச்சு. இப்போ நீங்க புதிதான ஆவி உள்ளவளா மாறணும். அப்படி மாறணும்னா உங்க ஆவியில தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி நமக்குள் வந்து நம்முடைய ஆவியிலே அவர் வாசமாயிருந்து அவர் நம்முடைய ஆவியை அப்படியே என்லைட்டன் பண்ணுவார், பிரகாசமாக்குவார். நம்முடைய ஆவியில் ஒட்டி இருக்கிற அந்த தன்மைகள், நிறைய தன்மைகள் இருக்கு. அதெல்லாம் மண்ணுக்குரிய தன்மைகள். சுயநலம், பெருமை, இது மாதிரிப்பட்ட பேசிக்கா இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் தான் நமக்குள்ள இருக்கும். அதெல்லாம் தேவ சாயல் அல்ல. அது பிசாசுக்குள்ள இருந்தது. பெருமை, சுயம், தேவனுக்கு நான் ஒப்பாவேன்னு சொல்லி அந்த லூசிபர் அங்க பரலோகத்துல கிளர்ச்சி பண்ணான். அதனாலதான் தேவன் அவனை அடித்து கீழே தள்ளினார். இதெல்லாம் அவனுக்குள்ள வந்த கெட்ட சுபாவங்கள், கெட்ட தன்மைகள். அதுதான் நமக்குள்ள சாதா மனுஷனுக்குள்ள அந்த மண்ணின் சுபாவம் அல்லது ஜென்ம குணம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் அவன் கெடுத்து போட்டது. சோ இப்போ என்ன, அதிலிருந்து நம்ம மாறணும். நம்ம ஆவி புதிதான ஆவியா மாறணும்னா அது வேற யாராலே முடியாது. தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்து நம்ம ஆவிக்குள்ள மாற்றத்தை என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதான் உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி அந்த தேவ சாயலை நீங்க என்ன பண்ணுங்க, தரித்து கொள்ளுங்க. சோ இந்த பேசிக்ஸ் நமக்கு மிக முக்கியம். சரி, இந்த அனுபவத்தில் நாம் தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும், பரலோகத்துக்கு நேரான பயணத்தை நாம் தொடர வேண்டும். நாம் ரட்சிக்கப்பட்டேன், நல்லது மனம் திரும்பினேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் நான் பெற்றுக்கொண்டேன், அது பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டேன், ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டேன், எல்லாம் முடிஞ்சிட்டா? இல்ல. இப்பதான் அந்த பயணமே ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த பயணம் எங்க போய் முடியும்? இயேசுவின் வருகையில போய் முடியும், அல்லது நம்முடைய மரணத்தில் முடியும். அது வரைக்கும் இந்த இது தொடர்ந்துட்டே இருக்கும் இந்த பயணம். அப்போ அதுக்கு மிக முக்கியமான ஒன்று என்ன என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 15:49 மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. இப்போ நம்ம இன்னைக்கு மண்ணானவனுடைய சாயல்ல இருக்கிறோம். ஆனா இந்த அனுபவங்களுக்குள் வர வர நம்ம அந்த மண்ணின் சாயல் மாறி
விண்ணின் சாயலை நமக்குள் பெற்றுக் கொள்ளுகிறோம். அதான் அந்த மறுரூபம், டிரான்ஸ்பர்மேஷன். அல்லேலூயா. சோ தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த அனுபவத்துக்குள்ள நம்ம வந்து அடுத்தது கிறிஸ்துவுக்கு பின்பற்றி, கிறிஸ்துவுக்கு சீஷனாய் வசனங்கள் படித்து பரிசுத்த ஆவியின் நடத்துதலோடு சபை கூடி ஆராதித்து சபை கூடி அந்த நடத்துதலுக்குள் நாம இருந்து அப்படியே வளரும் பொழுது என்ன நடக்கிறது? நமக்குள்ள இருக்கிற அந்த மண்ணின் சாயல் கொஞ்சம் கொஞ்சமா மாறி அந்த வானவருடைய சாயல் நமக்குள்ள என்ன செய்யுது? வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. சோ அப்போ வந்து அது வரைக்கும் நமக்கு வந்து எப்பவுமே இந்த பூமிக்குரிய நினைவு தான் இருக்கும். பூமிக்குரிய நினைவுகள், பணம், பொருள், செல்வம், படிப்பு, வேலை, இப்படித்தான் நம்ம சிந்தனை ஃபுல்லா நிரம்பி இருக்கும். அது தப்பல்ல, உலக வாழ்க்கை கொஞ்சம் தேவைதான் அதெல்லாம். ஆனா அது மட்டும் வாழ்க்கையாக நம்ம போகிறது இன்னொரு நித்தியத்துக்குள்ள போகிறோம். அதை பற்றி அதுக்கு தான் பிரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதைத்தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம், பூமிக்குரிய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ அங்க கரெக்டா தேடினீங்கன்னா உனக்கு இதை நான் ஈஸியா தருவேன், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. உனக்கு வீண் நஷ்டங்கள் வராம நான் பார்த்துக் கொள்ளுவேன், உனக்கு லைஃபுக்கு வேண்டியதெல்லாம் நான் தருவேன். ஆனா நீ உன்னுடைய கண்களை அங்கே வைத்துக்கொள். நீ வானவருடைய சாயலை தரிக்கணும், நீ பரலோகத்துல போய் வாசம் பண்ணணும். அந்த சிந்தையோடு உன் பயணத்தை தொடரு. அல்லேலூயா. சோ இப்படி இந்த அடிப்படை அனுபவ சத்தியத்துக்குள் வந்து தொடர்ந்து நாம இப்படி முன்னே போகிறோம். அடுத்தது அந்த முதல்ல வாஸ்த வசனம் 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறு ரூபப்படுகிறோம். இது ஒரு டெய்லி ப்ராசஸ் மாதிரி. நம்ம லைஃப்ல இப்படி பரலோக சிந்தையோடு, இயேசுவை பற்றின நோக்கத்தோடு, இயேசுவின் வருகை என்கிற உணர்வோடு, வசனத்துக்கு பயந்து வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆவியானவருடைய அந்த நடத்தலோடு போகும்போது என்ன நடக்குமா? அந்த ஆவியா இருக்கிற கர்த்தரால் நாம வந்து கர்த்தருடைய சாயலாக டெய்லி மகிமையின் மேல் மகிமை அடைந்து என்ன ஆகிட்டே இருக்கிறோமா? மறுரூபம் ஆயிட்டே இருக்கிறோமா? இது இந்த இன்னர் டிரான்ஸ்பர்மேஷன் தான் சொல்லுது. நமக்குள்ளே வரக்கூடிய அந்த மாற்றங்கள், தன்மையின் மாற்றங்கள், முக்கியமாக சுயம், பெருமை, எரிச்சல், கோபம், இந்த கிராபிங் ஸ்பிரிட், அது என்ன எனக்கு எனக்கு என்று எல்லாம் இது பண்றது. அப்போ ஆண்டவருடைய சுபாவம் இதுக்கெல்லாம் நேர் எதிரானது. அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கிடையாது. இப்படிப்பட்ட அந்த தெய்வீக இதே டிஃபரண்ட், அது நமக்குள் ஒரே நாள்ல பட்டுன்னு வந்துறாரு. நாள்தோறும் அது உருவாயிட்டே இருக்கும். அல்லேலூயா. இதுதான், அது ஒரு டெய்லி ப்ராசஸ் தான். ஒரு வசனம், ஒரு வேத பகுதியை படிச்சோம்னா அதை உள்ள எடுத்தோம்னா அது ஒரு வேலை செய்யும் நமக்குள்ள. பரிசுத்தாவில நிரம்பி ஆவியானவருக்கு நம்ம சிந்தனையும் உணர்ச்சியும் கொடுத்து அப்படியே ஆண்டவரை பிரைஸ் பண்ணி ஆராய்ச்சிட்டு இருந்தோம்னா அது ஒரு கிரியை செய்யும். ஆவியானவர் நமக்குள்ள ஒரு கிரியை செய்வார். இப்படித்தான் வந்துட்டே இருக்கும். அப்போ சர்ச்சில் நம்ம இதுக்கு தான் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துட்டே இருக்கோம். வசனத்தை கொடுத்துட்டு இருக்கோம், ஆவிக்குள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதனால நமக்கு இந்த வாய்ப்புகள் அதிகமா கிடைச்சிட்டே இருக்கு. கிடைக்க one degree of glory to another degree of glory. படிப்படியா இன்னைக்கு நான் இருக்கிற அந்த தேவ சாயலின் மகிமை இப்ப எனக்குள்ள கொஞ்சம் இருக்குல்ல. பழைய கெடுத்து போட்ட நிலைமையில நம்ம இல்லையே, ரட்சிக்கப்பட்டு இப்போ காலங்கள் ஆகும்பொழுது நம்ம வளர்ந்து வர்றோம். அப்ப கொஞ்சம் இருக்கு. அது ஆண்டவருக்குள்ள நான் இன்னொரு வசனம் படிச்சு உள்ள எடுக்கும் பொழுது, ஆவியானவருக்கு என்னை இடம் கொடுக்கும் பொழுது நான் ஒரு ஸ்டெப் கூட வளர்றேன், அடுத்த ஸ்டெப் கூட வளர்றேன். இது நமக்கு நடந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. சிலருக்கு ஆரம்பத்துல நல்லா வளர்ந்து வரும், பிறகு அப்படியே தடப்பட்டு போகும். அந்த நிலைமைகளுக்கு ஒருத்தரும் இடம் கொடுக்க கூடாது. இது வந்து ஆண்டவர் ஒரு பெரிய ஒர்க் ஆகும், ஆண்டவருடைய ஒரு பெரிய ஊழியம் என்று சொல்லலாம். இப்போ நம்ம நின்று ஊழியம் செய்யறோம், ஒரு 1 hour பிரசங்கம் பண்றேன், ஒரு வர்ஷிப்லாம் நடத்தினாரு, பாட்டுலாம் பாடணும், இதெல்லாம் நம்ம நின்று செய்யக்கூடிய ஊழியங்கள். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம உள்ளத்துக்குள்ள பரிசுத்தாவியானவர் ஊழியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அது வந்து 24 hours 24/7 எல்லா நாட்களும் எல்லா நிமிஷமும் அங்க அவர் கிரியை செஞ்சுட்டே இருக்கிறார். அவருடைய ஊழியம் பெரிய ஊழியம்.
அந்த ஊழியம் தான் இப்படி நம்மை டெய்லி மறுரூபமாக்கி ஸ்டெப்பா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சோ அதனாலதான் இந்த வசனமும் தேவ ஆவியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்ம தந்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். இதை நல்லா யூஸ் பண்ணணும். இந்த வசனம் என்கிற கண்ணாடி, இதை நல்லா யூஸ் பண்ணும் பொழுது நாம கிறிஸ்துவுக்குள்ள வளருவோம். அப்புறம் ஆவியானவர், பரிசுத்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். நமக்குள்ளேயே நம்ம பெற்றுக்கொண்டு நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார், நம்மை உருவாக்குகிறார். இந்த வசனத்துல பார்த்தோம், ஆவியாயிருக்கிற கர்த்தராலே தான் கண்ணாடியில் பார்க்கிறது போல அவருடைய சாயலை, அவருடைய மகிமையின் சாயலை நம்ம என்ன செய்ய முடியுது, பார்க்க முடியுது. அவர் நமக்கு அதை காண்பித்து தந்து கொண்டே இருக்கிறார், நம்மளை உருவாக்கிட்டே இருக்கிறார். அடுத்தது பரிசுத்த சபை. இந்த சபை கூடுதல் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த சர்ச்சில் உருவாக்கப்படணும். ஒரு சீஷர் கூட்டம். இது சீஷர் கூட்டம். ஒற்றை சீஷனாக வளர்த்துவதில்லை ஆண்டவர், சேர்த்து தான் வளர்த்துறார். சபையை ஸ்தாபித்தார். பரிசுத்த ஆவி, பரிசுத்த வேதம், பரிசுத்த சபை, இந்த மூணு தான் ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு தந்திருக்க முடியுது. இத மூன்றையும் நல்லா கரெக்டா ஆண்டவர் விரும்புற அளவுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம நிச்சயமா இந்த சுபாவ இதுல அழகா நம்ம என்ன செய்வோம், வளர்ந்து வருவோம். வளர வளர என்கிட்ட இருக்கிற ஒரு கெட்ட சுபாவம், கெட்ட தன்மை மாறி நல்ல தன்மை ஆயிடுச்சுன்னா அது எனக்கும் ஆசீர்வாதம், என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் அது ஆசீர்வாதம் இல்லையா? எனக்கு கோபம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அது அந்த கெட்ட சுபாவத்துல ஒண்ணு. கோபம் இருக்கு. இந்த கோபம் என்னையும் அடிக்கடி கஷ்டப்படுத்திட்டே, கோபம் வரும் பொழுதெல்லாம் எனக்கு இருக்கிற சந்தோஷம் போயிடும், எனக்கு இருக்கிற அந்த விடுதலை, அந்த அன்பு எல்லாமே போயிடும். என்ன ஒரு மாதிரி இருளடைய பண்ண மாதிரி ஆக்கும் அந்த கோபம். என்ன மட்டும் இல்ல, வீட்டுல கோபப்பட்டா வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் என்னது பாதிப்பு தான். வேலை ஸ்தலத்துல கோபப்பட்டா அங்க இருக்கிற ஆளுக்கு பாதிப்பு. அப்ப இதுதான் இந்த பழைய மனுஷனின் கெட்ட, அந்த கெட்டு போன அந்த குணங்கள், மண்ணின் சுபாவங்கள். இது ஜென்ம குணங்கள். இது நம்மளையும் பாதிச்சுட்டே இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பாதிச்சிருக்கும். இதுல ஒரு குணம் இன்னைக்கு திருந்திடுச்சுன்னா அது அந்த இடத்துல எனக்கும் சந்தோஷம், என்னோட இருக்கவங்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதம். அந்த கோபத்துக்கு பதில் ஒரு பொறுமை எனக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, திவ்ய சுபாவமாய் அந்த பொறுமை எனக்கு உருவாயிடுச்சு. அப்போ வீட்டுல ஒரு சூழ்நிலை இப்படி நடந்த உடனே இவர் கோவப்படுவார். ஆனா அன்னைக்கு கோவப்படல. ஏன்னா எனக்குள்ள என்ன வந்தாச்சு, பொறுமை வந்தாச்சு, சகிப்புத்தன்மை வந்தாச்சு. அப்படி ஹை ஸ்பீடு வரல, டென்ஷன் வரல, கோவப்படல. அப்போ அது எனக்குமே முதல்ல நல்ல, கோவப்பட்டா சரீரத்தையும் முதல்ல பாதிக்கும் இல்ல. ஸ்ட்ரெஸ், கோபம், எல்லா கெட்ட குணமுமே சரீரத்தை பாதிக்கும். மெடிக்கல் சயின்ஸ்ல சொல்றாங்க, ஒவ்வொரு உணர்ச்சி மனுஷனுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு விதமான சுரப்பிகள் திறக்குமா. அந்த இது கிளான்ஸ் அதிகமா செக்ரேட் ஆகுமா. அதுல இந்த கெட்ட கெட்ட குணங்களா வருது இல்ல, இது மேக்சிமம் கெடுதியான காரியங்களை தான் அங்க செய்யுமா பாடியிலே. ஆனா அன்பு, பொறுமை, மன்னிப்பு, சகித்தல் போன்ற அந்த கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள்ள வெளிப்பட அது நமக்கு உடலுக்கும் ஆரோக்கியம், மனதுக்கு ஆரோக்கியம், நம் வாழ்வுக்கே ஆசீர்வாதம், நம் வாழ்வில் நம்மை சுற்றி இருக்கிற நம்மோடு இருக்கிற எல்லாருக்குமே ஆசீர்வாதம். அல்லேலூயா. சோ உலகத்திலே இது உள்ள ஆசீர்வாதம். அதுக்கு மேல மெய்யான ஆசீர்வாதம் என்ன? நாம் அதன் நிமித்தம் இயேசுவோடு வருகையில் சேர்க்கப்படுவோம். நித்தியமா இயேசுவோடு கூட என்ன செய்ய போறோம், வாழ போகிறோம். அது பெரிய பாக்கியம். சோ இந்த மாதிரி பெரிய பெரிய பெனிஃபிட்ஸ், எட்டர்னல் பெனிஃபிட்ஸ் அண்ட் இப்போ உள்ள லைஃப்ல உள்ள பெனிஃபிட்ஸ் ரெண்டும் அழகா இருக்குது. இந்த சுபாவ மறுரூபமாகுதல், தேவ சாயல் அடைதல், இதுக்கு நம்ம பிரயாசப்படணும். பைபிளை கண்ணாடி போல பைபிளை பயன்படுத்தி, அல்லது ஒரு பிக்சர் மாதிரி இயேசுவை பற்றி அதுதான் காட்டுது நமக்கு. கிறிஸ்து தேவனுடைய சாயல் என்னன்னு பைபிள் நமக்கு ஒரு போட்டோ இமேஜ் மாதிரி காட்டிக்கிட்டே இருக்கு. ஆவியானவர் காட்டி தந்துட்டே இருக்கிறார். சபையில இதெல்லாம் பிரசன்ட் பண்ணும் பொழுது சபையில ஆவியானவர் கிரியை செய்கிறார், சபை வேத வசனம் வெளிப்படுது. அப்பவும் பிக்சர் பிடிச்சு காட்டுற மாதிரி அழகா, அதான் கண்ணாடியில பாக்குறது போல பார்த்து இயேசுவை போல ஆகணும், இயேசுவை போல ஆகணும், இயேசுடைய அன்பு வேணும், இயேசுடைய பொறுமை வேணும். இப்படி நாம வளரும் பொழுது உண்மையிலே அந்த சுபாவ மறுரூபம் நமக்குள்ள அழகாக நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நான் அந்த வரிசையில வந்துட்டே இருக்கிறேன்ல. மனம் திரும்பணும், ஞான ஸ்நானம் பெறணும், பரிசுத்த ஆவி பெறணும், அப்புறம் பரலோக வாஞ்சையோடு
நாம முன்ன போகணும். அதான் வானவருடைய சாயலை தரித்துக் கொள்றதுன்னு சொன்னேன். அடுத்தது அனுதினம் அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கணும் என்பதுக்கு தான் இந்த வசனம் 2 கொரிந்தியர் 3:18 திரும்பவும் வாசித்தேன். அடுத்தது இதனுடைய அந்த முடிவை பார்க்கும்போது, வருகையில் அவரை சந்திக்கும் பொழுது அவரை போல அவருடைய சாயல்ல நம்ம இருக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 3:2. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அதாவது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா! என்ன அழகான வார்த்தை. அப்ப இயேசுவின் வருகையிலே யோவான் சொல்றார், நம்ம எப்படி இருக்க போறோம்னு எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல, ஆனா நாம் கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருப்போம். அல்லேலூயா! அப்படி அர்த்தம் என்ன? இந்த உள்ளான மனுஷன், கெட்டு போன உள்ளான மனுஷனுடைய இந்த சுபாவம் அல்ல சாயல், அது திருந்தி 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 இயேசுவுக்கு நேராது திருந்தது. அப்புறம் கிறிஸ்துவின் சாயல். அப்ப கிறிஸ்துவை நாம அன்னைக்கு ஆராயத்துல சந்திக்கும் பொழுது நாம் கிறிஸ்துவை போல் அவருக்கு ஒப்பா இருப்போம். அல்லேலூயா! இன்னொரு வசனம் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருப்போம் என்று சொல்லி இருக்கிறது. நான் ஏற்கனவே வாசித்த 2 கொரிந்தியர் 3:18 திரும்ப அவருக்கு அந்த கடைசி பகுதியை வாசிக்கிறேன். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த மகிமையின் மேல் மகிமை என்கிற அந்த டெய்லி ப்ராசஸ் அன்னைக்கு அது ஒரு முழுமை பெற்றுவிடும். அல்லேலூயா! அப்ப இந்த இயேசு வருவா, திடீரென்று வருவா. அந்த வருகையை பற்றி எப்பொழுதும் நீங்க சிந்தனையில் கொண்டு அதற்காக வாழணும். என்னைக்கு நம்ம எப்படி இருக்கிற மாதிரி இருப்போமா? இருக்க மாட்டோம். மனுஷனுக்கு நிலையில்லாத வாழ்க்கை, பூமிக்கே இன்னைக்கு நிலையில்லாத இதுதான். எல்லாமே ஒரு மாற்றம் நிறைந்தது, ஒரு முடிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒன்றுதான். இது நிலையில்லா உலகம், நிலையில்லா வாழ்க்கை. கண்ணால் காண்பது எதுவுமே நித்தியமானது அல்ல. ஆனால் கண்ணால் காணாத பரலோகம் நித்தியமானது. நாம் கண்ணால் பார்க்க முடியல, ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நித்தியமானவர். அப்ப அந்த நித்தியமானவைகள் அது இன்னைக்கு கண்ணுல தெரியல. ஆனா கண்ணுக்கு தெரியல அவ்வளவுமே அநித்தியமானது. மனுஷன் கூட அநித்தியமானவர். அப்படிதான் இருக்கிறது. மனுஷனுக்குள்ள இருக்கிற உள்ளான மனுஷன் நித்தியமானவர். வெளியே இருக்கிற அந்த தெரிகிற மனுஷன் அந்த சரீரம் அநித்தியமானது. சோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த லைன்ல நம்ம முன்னேறி செல்ல வேண்டும். அல்லேலூயா! ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஒரு அறிவுக்காக ஒரு காரியத்தை கூட சேர்த்து சொல்ல விரும்புகிறேன். இப்போ தேவனுடைய மகிமையின் சாயலை தரிசித்தவர்கள் சிலர் இருக்கிறார். பைபிள் அவங்களை பற்றி சொல்லுது. 1 மோசே, அவர் முகமுகமாய் தேவனை பார்த்தவர். அதுக்கு கர்த்தரே ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். என்ன சாட்சி பாருங்க மோசேக்கு. தேவனே சொல்றார், அவன் கர்த்தரின் சாயலை என்ன செய்யறான்? கண்ணால பாக்குறான். அல்லேலூயா! அப்போ நம்மளுக்கும் இந்த ஆசை தான் வரணும். இன்னைக்கு உலகத்துல இப்ப என்னாச்சுன்னா, எல்லாருக்கும் இந்த ஸ்மார்ட் போன் வந்த பிறகு நிறைய காட்சிகளை பார்க்கிறார். இதுவே மனுஷனை கெடுத்து குட்டிஷோர் ஆக்கிட்டே இருக்குது இல்லையா? பிள்ளைகளையே கெடுக்கிறது. எப்பவுமே அந்த காட்சி பார்க்கணும், இந்த ஷோ பார்க்கணும், அந்த வீடியோ பார்க்கணும். எல்லாம் என்ன? அதுல இருக்கிற மேட்ரு என்ன? அது இங்க போனா நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கணும். அன்வான்ட் ஸ்டஃப் எல்லாம் ஏறுது, சின்ன வயசுலயே ஏறுது. வாழ்க்கைக்கே பெரிய கெடுதியா இருக்கு. சில நன்மைகள் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. அவைகள்னால நிறைய அறிவு எல்லாம் பெறதுக்கு, தகவல் பரிமாற்றம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அது செய்யக்கூடிய டேமேஜ் பெரிய டேமேஜா இருக்கு. ஆனா இந்த உலகத்துல நாம இந்த கண்ணின் காட்சிகள் இதெல்லாம் யூஸ்லெஸ், நம்மளை கெடுக்கக்கூடியது. ஆனா நான் ஆசைப்பட வேண்டியது என்ன? கர்த்தரை பார்க்க வேண்டும். அல்லேலூயா! அவர் சாயலை நான் பார்க்கணும். மோசே கர்த்தரின் சாயலை பார்க்கிறான். அல்லேலூயா! அடுத்து தாவீது ராஜாவை பற்றி சொல்லும்போது அவரே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, சங்கீதம்
17:15 தாவீது சொல்றாரு, நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். அல்லேலூயா. ரெண்டு அர்த்தத்துல நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். தீர்க்க தரிசனம் எப்பொழுதுமே 1-2 அர்த்தங்களை உடையதா தான் இருக்கும். இங்க என்ன சொல்றாரு, ஒன்று பூமிக்குரிய வாழ்வில் அன்றாடம் உள்ள அந்த இன்னர் டிரான்ஸ்பர்மேஷனை பற்றி எடுத்துக்கிட்டா நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். தேவனுடைய நீதி அதான் பைபிள்ல தரப்பட்டிருக்கிற சத்தியம். தேவனுடைய நீதி தான் பைபிள்ல வசனமா தந்திருக்கு. அப்ப இந்த வசனத்தை படிச்சு நான் உங்களுடைய முகத்தை என்ன செய்ய முடியும், தரிசிக்க முடியும், உங்களை பற்றி அறிய முடியும். ஒன்று, நான் விழிக்கும் போது உங்கள் சாயலால் திருப்தியாவேன். தூங்கி காலையில முழிக்கும் போது ஆண்டவர் முகத்தை நோக்கி பார்த்து ஒரு குவைட் டைம், ஒரு பிரேயர் டைம், அமைதியா ஆண்டவர்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சாயலால் என்ன செய்யலாமா, திருப்தியா. இது ஒரு வியூ. இன்னொரு கண்ணோட்டம் என்ன, இது நான் நீதியில் உம்முடைய முகத்தை ஒரு நாள் நேருக்கு நேராவே தரிசிப்பேன். உம்முடைய வருகையில் உம்மை நான் என்ன செய்வேன், நேருக்கு நேராவே தரிசிப்பேன். நான் விழிக்கும் பொழுது, அதாவது நான் படுத்து நித்திரை மரணம் அடைந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து பிறகு ஒரு நாள் இயேசுவின் வருகையில் நான் உயிரோடு எழும்புவேன். அப்படி நான் விழிக்கும் பொழுது உம்முடைய சாயலால் நான் என்ன பண்ணுவேன், திருப்தியாக. ரெண்டுமே கரெக்டான விஷயம்தான். இன்னைக்கும் நாம ஒவ்வொரு நாளும் எழும்பும் பொழுது ஒரு தூக்கம் என்று சொல்லுவது அடுத்தது எழும்போதே ஒரு அடுத்த நாள், ஒரு நியூ டே. அதுதான். அப்ப அதுல நம்ம ஆண்டவர் முகத்தை தேடணும். காலையில் எழுமனோடனே கர்த்தர் முகம், அவர் சாயல், அவர் சாயல், அவரை பற்றின விஷயங்கள், இப்படி ஒரு தேடுதல் தாவீது சொல்லுகிறார். நமக்கும் அது வேணும். அடுத்து எசேக்கியேல் தீர்க்கதரிசி, அவரை குறித்து பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 26, 27, 28 வசனங்கள் எல்லாம் அவர் ஒரு தரிசனத்துல கர்த்தரை பற்றி பார்க்கிறத பற்றி அவர் எழுதுறார். 8ஆம் அதிகாரத்திலும் 2, 3 ஆகிய வசனங்களிலும் அவர் கர்த்தரை பார்க்கிற அனுபவங்களை குறித்து எழுதுகிறார். அவருடைய சிங்காசனம் எப்படி இருந்துச்சு, அவருடைய சாயல் எப்படி இருந்துன்னு சொல்றார். அவருடைய சாயல் இடுப்புக்கு மேலே அது ஒரு மகிமையின் பிரகாசமா இருந்துச்சு, இடுப்புக்கு கீழே அவரை பார்க்கும் பொழுது ஒரு சொகுசாவின் நிறம் போல இருந்துச்சு. அப்படியெல்லாம் அவர் நேரடியா தரிசனங்களை பார்த்து கர்த்தரை தரிசிக்கிறத பற்றி அவர் எழுதியிருக்கிறார். அப்புறம் ஏசாயா தீர்க்கதரிசி, ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல பார்க்கிறாரு, கர்த்தர் உயரமான சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது, அவரை எப்படி தூதர்கள் ஆராதிக்கிறாங்க, அப்படி எல்லாம் அவர் பார்க்கிறார். பாருங்க, நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு புறஜாதி ராஜாவுக்கு கூட கர்த்தரை தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. எங்க தரிசிச்சாருன்னா தானியேல் 3:25 பார்க்கிறோம். சாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோவை அக்னி சூளையில 7 மடங்கு சூடாக்குன அக்னி சூழல போட்டுக்கிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு. அங்கே 4வது ஒரு மனுஷன் அவங்களோட உலாவிட்டு இருக்காரு. இவரே சொல்றாரு, அது தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது, அது மனுஷன் அல்ல, அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. நேபுகாத்நேச்சாருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு அன்னைக்கு கிடைத்தது. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 13-14 அவர் சொல்றாரு, பிதாவானவர் எப்படி சிங்காசனத்துல வீற்றிருக்கிறார், அதை அவர் தரிசனத்துல பார்க்கிறாரு. மனுஷகுமாரனா இயேசு எப்படி அவர்கிட்ட ஹானரபிளா அப்படி கொண்டு வரப்படுகிறார், அதை அவர் பார்க்கிறார். பார்த்து அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இது போல அநேக தேவ மக்கள் தரிசனத்திலே தேவ சாயலை தரிசித்தார்கள். அல்லேலூயா. நாம் ஒருவேளை தரிசனத்தில் பார்த்தோமோ பார்க்கலையோ, ஆனா அந்த வசனத்திலிருந்து நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த அனுபவத்தில் நாம் நிச்சயமாக இந்த தேவ சாயலை தரித்துக் கொள்ளும். இனி மூன்றாவதாக 1-2 இந்த குணங்களை பற்றி பைபிள் சொல்ல ஜஸ்ட் ஒரு வார்த்தையா சொல்லி நான் நிறுத்தி ஜெபம் பண்ண போறோம். அப்போ நம்ம பார்த்தது ஒரு கண்ணாடியில் பார்க்கிறது போல இந்த வேத வசனத்தின் மூலமும் ஆவியானவர் மூலமாக தேவ சாயல், ஆண்டவருடைய தன்மைகள் என்ன, ஆண்டவருடைய காரியங்கள் என்ன, அவருடைய அட்ரிபியூட்ஸ் என்ன, அவருடைய கேரக்டர் என்ன, எல்லாம் அவரை பற்றி நம்ம அறிந்து நம்ம அந்த சாயல்ல வளரணும் அப்படின்னு பார்த்தோம். இதுல முக்கியமா பைபிள்ல புதிய ஏற்பாடு முழுவதும் அந்த நல்ல சுபாவங்கள் என்ன, நல்ல தன்மைகள் என்ன நிறைய சொல்லி இருக்கு. குறிப்பா எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலும் கொலோசையர் 3ஆம் அதிகாரத்திலும் பட்டியல் போட்டு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதுல எபேசியர் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 25ஆம் வசனத்தை கவனிங்க.
பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்போ பிராக்டிக்கல் பாயிண்ட்ஸா சிலது அங்க சொல்லியிருக்கு. அதுல ஒண்ணு, பொய் பேசக்கூடாது, உண்மைதான் பேச வேண்டும். அப்போ அந்த பொய் என்பது பழைய கெட்டு போன சுபாவத்துக்கு உள்ளது, அது வரக்கூடாது. எந்த இதிலும் ஒரு தேவ பிள்ளைக்கு வாயில என்ன வரக்கூடாது? பொய் வரக்கூடாது, பொய் வரக்கூடாது. அந்த பொய் வரக்கூடாது. இயேசு சொன்னார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், உண்மையை பேசுங்கள். அதுதான். அப்புறம் 26ஆம் வசனத்துல, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். திடீர்னு கோபம் வரும். இந்த கோபம் என்கிற உணர்ச்சி நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இந்த அன்கண்ட்ரோலபிள் ராத் தான் மோசமானது. மற்றபடி இப்ப இயேசு கோபப்பட்டார், திருத்துவதற்காக என்ன பண்ணாரு? கோபப்பட்டார். எருசலேம் தேவாலயத்தில் போய் சாட்டை என்ன செஞ்சாரு? கையில் எடுத்தார். ரொம்ப அன்பாகவா எடுத்திருப்பாரு, கோபத்தோடு தான் பேசினார். பரிசேயர் சதுசேயருடைய மாய்மாலத்தை கோபப்பட்டு தான் பேசினார். அப்படி பெற்றோர் பிள்ளைகளை திருத்த, ஆசிரியர்கள் மாணவர்களை நடத்த, ஊழியக்காரர் விசுவாசிகளை சீர்திருத்த சில கோபங்கள் நாம் வெளிப்படுத்தினா தான் அந்த கண்டிப்பு கரெக்டா வரும். சிரிச்சுட்டே கண்டிக்க முடியுமா? இல்ல. உள்ளத்தில் அன்பு இருக்கணும். ஆனா நம்ம கோபத்தை காட்ட வேண்டிய நேரம் காட்ட வேண்டிய விதத்துல காட்டணும். அதுக்காக தாறுமாறான வார்த்தைகளை பேசிடக்கூடாது. தாறுமாறா என்ன தூக்கி போட்டு உடைக்கிறது, அடிக்கிறது, அந்த மாதிரி இறங்கிடக்கூடாது. இல்லையா? கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. எவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறார். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. உன் பிள்ளைதான், ஆனாலும் அதெல்லாம் ஒரு கண்ட்ரோலா இருக்கணும். கோபம் கொண்டாலும் வாயில தேவையில்லாத வார்த்தை வரக்கூடாது. நீ கையில தேவையில்லாத கிரிய வரக்கூடாது. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே. அடுத்தது 27ஆம் வசனம், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். பிசாசு நம்ம கிறிஸ்துக்குள்ள வளர்றோம்னு சொன்னாலே நம்மள சுத்தி சுத்தி வருவான். எப்படா இந்த ஆளை ஆண்டவரை விட்டு பிரிக்கலாம், எப்ப இவனை வளர விடாம ஆக்கலாம். அவனுக்கு எரிச்சல் தானே. அவன் பாக்கெட்ல இருந்த ஆள் இல்ல நம்ம. இப்ப கிறிஸ்துவ பின்னால போறோம்னா அவனுக்கு நஷ்டம் தானே. அவன் நம்மளை எப்படியா பாதாளத்துக்கு கொண்டு போயிடலாம், அதுக்கு தான் அவன் எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தான். நம்ம இப்ப இயேசு பின்னால வர ஆரம்பிச்சா ரொம்ப மோதி பார்ப்பான். அதனால அவனுக்கு என்ன பண்ணிடாதீங்க, இடம் கொடுத்துறாது, இடம் கொடுத்துறாது. அவனுடைய கிரியைக்கு இடம் கொடுக்காத. நீ ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணி ஜெயமடு. இரண்டாவது, தந்திரங்களுக்கும் என்ன செய்திடாதீங்க, இடம் கொடுத்துறாங்க. அவனுடைய சோதனை, ஆசை இச்சைகள் எல்லாம் உண்டு பண்ணி எங்கேயா கொண்டு ட்ராப் பண்ணிடுவான், கண்ணில சிக்க வச்சிருவான். மாட்டிராத, இடம் கொடுத்துறாத அப்படி சொல்றாரு. அப்புறம் 28ஆம் வசனம், திருடுகிறவன் இனி திருடாமல். அடுத்தவ பொருளை என்ன செய்யக்கூடாது, ஆசைப்படவும் கூடாது. அடுத்தவ பொருளை எடுத்துறாத, திருடிராத என்று சொல்றார். இந்த திருட்டு என்பது ஒரு பெரிய லிஸ்ட் இல்ல. அடுத்த ஒரு பொருளை எடுக்கிறதும் திருட்டு தான், லஞ்சம் வாங்குறதும் திருட்டு தான், கவர்மெண்ட் பணத்தை ஊழல் பண்றதும் திருட்டு தான். இது நிறைய திருட்டு இருக்கிறது இல்லையா? சில இடங்கள்ல காணிக்க பணத்திலேயே திருட்டு நடக்குது, ஊழல் நடக்குது. எங்க போய் கணக்கு கொடுக்க போறாங்களோ தெரியல. அப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் திருடு. திருடுகிறவன் இனி திருடாமல். அடுத்து பாருங்க, குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அல்லேலூயா. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பெரிய எக்ஸ்பிளனேஷனே அதுல இருக்கு, பெரிய விளக்கமே அதுல இருக்கு. அதாவது நம்ம எல்லாரும் வேலை செய்யணுமா, அந்த வேலை செய்யும் பொழுது அது நலமான வேலையா இருக்கணுமா. தன் கைகளினால் என்ன வேலை செய்யணும், நலமான வேலை. கெட்ட வேலை நிறைய இருக்கு, செய்திடவே கூடாது இல்லையா? பணத்துக்காக ஒருத்தனை கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கான், பணத்தை வாங்கிட்டு ஒருத்தனை போய் அடிச்சு போடுறதுக்கு ரெடியா இருக்கான், என்னெல்லாம் அக்கிரமெல்லாம் செய்யறாங்கல்ல, போதைகளை விற்கிறார்கள், அது நலமான வேலையா? கிடையாது. அதை வாங்கிட்டு போய் எத்தனையோ பேர் என்ன பண்றாங்க, கெட்டு போறாங்க. அப்ப இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆனா நீங்க தேவ பிள்ளைகள், கிறிஸ்துவின் சாயலை தரிக்கிறவங்க நலமான வேலை செய்யணும். உங்கள் கைகளால் வேலை செய்து பிரயாசப்படணும். எப்படி? உனக்கு உண்டாயிருப்பதற்கும் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கிறதுக்கும் நீ சம்பாதிக்கணும். எனக்கு 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 என்று மட்டும் நினைக்க கூடாது. அதுலயும் சுயநலம் இருக்க கூடாது. நான் வேலை செய்யறேன், ஆண்டவர் சம்பளம் தர்றார், கூலி தர்றார், தொழில லாபம் தருகிறார். அது ஒரு போர்ஷன் எனக்கு, ஒரு போர்ஷன் கர்த்தருக்கு, ஒரு போர்ஷன் ஏழை எளிய மக்களுக்கு. இது நம்ம பைபிள்ல காணக்கூடிய ஒரு சத்தியம். நம்முடைய பொருளாதாரம் எப்பவுமே கவனிக்கணும். ஆண்டவர் நம்ம கையில தரக்கூடிய அந்த பணம், பொருள், செல்வம் எல்லாமே எனக்குன்னு நினைச்சா அது தப்பு. அப்படி அல்ல. அந்த மதிகேடன் ஆகிய ஐஸ்வர்யவான், அவனுக்கு ஒரு தடவை நல்ல தானியம் விளைஞ்சிருச்சு.
உடனே அவன் சிந்தனை என்ன, இப்ப என்னுடைய கோடவுன் எல்லாம் நான் இடிச்சு என்ன செய்ய போறேன், பெரிதாக்குவேன் அப்படின்னா. ஆண்டவர் சொன்னா, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஜீவன் போனால் நீ சம்பாதித்தது யாருடையதாகும்? நீ அப்ப எல்லாம் எனக்கு நினைச்சு உன் கோடவுனை பெருசாக்கணும்னு நினைக்கிறியே. அப்படி அல்ல. எத்தனையோ பேர் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கணும் நீ நினை. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்கணும்னு நினை. இது மாதிரி கண்டிப்பாக செய்யணும். நம்ம கையில வரும் பொழுது கர்த்தருக்குரியது கர்த்தருக்கு. ரெண்டாவது, பிறருக்கு கொடுக்கறதுல நம்முடைய பெற்றோர் நம்ம மேல டிபெண்டா இருக்காங்களா கவனிக்கணும். ஏன்னா ஆண்டவர் ஒரு குடும்பத்துக்குள்ள நம்மளை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறாருன்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்கணும். ஒரு கொடுக்கல் வாங்கல் அங்கெல்லாம் இருக்கணும். பெற்றோருக்குள்ள கடமைகள் இருக்கிறது. மற்றபடி ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள். இயன்றதை இதெல்லாம் கவனத்தோட தான் நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை நம் கைகரியம் செய்ய வேண்டும். இப்படி அழகா சொல்லியிருக்கு. 29ஆம் வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இப்போ எங்க ஊர்ல எல்லாம் கெட்ட வார்த்தை அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா, குடிச்சு போட்டு வந்து தார்மாரா பேசுவாங்க. யார் மேலே கோபம் இருக்கும், போய் நல்லா குடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று அவலட்சணமான வார்த்தைகளை சொல்லி அந்த ஆளை அவ்வளவு கேவலப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது. அது ஒரு சிலர் ஒரு பழக்கம். இப்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு ஆண்டவர் கிருபையினால. முன்னாடி அது ரொம்ப ஓவரா இருக்கு. இதைத்தான் கெட்ட வார்த்தைன்னு சொல்றது. அது மட்டுமல்ல கெட்ட வார்த்தை. பைபிள் சொல்றது எதை சொல்லுது? கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களும் பிரயோஜனமாகும்படி பேசுங்கள். ஒருத்தர் பேசுறீங்கன்னா அவருக்கு ஒரு பக்தி விருத்தி வரணும். அப்படிப்பட்ட நல்ல வார்த்தையை மட்டும் பேசுங்க. மற்றபடி சும்மா வளவளா பேசுறது அதுவும் கெட்ட வார்த்தை தான் பைபிள் சொல்லுது. யூஸ்லெஸ்ஸா பேசுறது, தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது. ஏன்னா நம்ம நாவு அபிஷேகிக்கப்பட்ட நாவு. அல்லேலூயா. அதை போட்டு தாறுமாறா என்ன செய்திட கூடாது, யூஸ் பண்ணிட்டு இருக்க கூடாது. அது எல்லாமே பேட் வேர்ட்ஸ் தான் பைபிள் லிஸ்ட் பண்ணுது. உனக்கு நீ பேசுறது மற்றவங்களுக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருதா, அவருடைய பக்தியை கட்டி எழுப்புதா, குட். அந்த அல்லாத வார்த்தை எல்லாமே பைபிள் பேட் வேர்ட்ஸ் லிஸ்ட்ல தான் கொண்டு வருது. அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். வார்த்தையில் மறுரூபம் வரணும். அல்லேலூயா. வார்த்தையில் மறுரூபம் வரணும். நம்ம அந்த குற்றம் பேசுறது, குறை பேசுறது இதெல்லாம் இருக்கவே கூடாது. அவதூறு பேசுறது, அடுத்தவங்களுக்கு கெடுத்து பேசுறது, அவங்கள ஒரு மாதிரி அவங்க பேரை கெடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பொதுவா சமுதாயத்துக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். ஆனா கிறிஸ்துவின் சீஷர்கள், தேவ பிள்ளைகள் இது எல்லாவற்றிலையும் மறுரூபமாகணும். அல்லேலூயா. சரி, இங்கே நான் நிறுத்தும்படி விரும்புகிறேன். அடுத்த அந்த 30ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை, நீங்கள் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். விசுவாசிகள் நீங்கள் ஆவியை பெற்றிருக்கீங்க, அவரை துக்கப்படுத்துறாங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் தேவ திருத்துவத்தில் ஒருவர். அவர் உள்ள இருந்தவங்களை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அவர் துக்கப்படுறதுக்கு எதுவா நீங்க என்ன பண்ணாதீங்க, நடக்காதீங்க என்று சொல்லி இருக்கிறார். இது மாதிரி நான் ஒரு போஷனை மட்டும் சொன்னேன். ஆனா நிறைய வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்ம வாசிக்கும் பொழுது எது கெட்ட குணம், எது அந்த பழைய மனுஷனுடைய குணம், அதை களையணும், அதை தள்ளணும். தள்ளிட்டு என்னுடைய குணங்கள் உருவாகுது, மறுரூபமாகணும். அதுக்கு இந்த பரிசுத்த வசனமாகிய கண்ணாடி, ஆவியானவர் நமக்கு கண்ணாடியில காட்டுறது மாதிரி இந்த வசனமும் ஆவியும் சேர்ந்து ஒரு பிக்சர் இமேஜ் மாதிரி ஆண்டவரை பற்றி ஆண்டோட சாயலை நமக்கு காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். கண்ணாடியில் பார்க்கிறது போல் அந்த தேவ சாயலை பார்த்து மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய கடவோம், மறுரூபமாக கடவோம். ஒரு 5 minutes ஜெபம் பண்ணி நாம் கூட்டத்தை முடிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஒரு பழைய பாட்டுல ஒரு 2 அல்லது 3 சரணங்கள் பாடி நாம் ஜெபம் பண்ண போறோம். அந்த பாட்டின் வார்த்தைகளையும் நீங்கள் கவனித்து பாடும்படி கேட்கிறேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன். பலர் தெரிஞ்ச பாட்டு தான். நீங்க சேர்ந்த அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தோடு பாடி ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட்.
அடைவே விண்ணவர் சாயல் அடைவே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய். ஓ இயேசுவின் வருகை நாள் சீக்கிரமாய் வருகிறது. நான் ஒவ்வொரு நாளும் சாயல் தரிக்க வேண்டும். வரும்பொழுது அவரை போல் அவருக்கு பாய் போய் நிற்க வேண்டும். விண்ணவர் சாயல் அடைவே விண்ணவர் சாயல் அடைவே மண்ணின் சாயலை நான் களைந்தேன். விண்ணவர் சாயல் அடைவே விண்ணவர் சாயல் அடைவே தேவ சாயல் ஆக மாறி பசுத்தாவியானவரே எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒன்று கூட நரம்புங்க ஆவியானவரே எங்கள் வாழ்வு முழுவதையும் ஒன்று கூட நரம்புங்க ஆவியானவரே வசனம் டெய்லி எங்களுக்கு வெளிப்படுத்துங்க ஆவியானவரே அந்த கிறிஸ்துவின் சாயலை எங்களுக்கு டெய்லி வெளிப்படுத்தி தாங்க அப்பா. நாங்கள் கிறிஸ்துவை போல மாறும்படி எங்கள் கிரியைகள் வார்த்தைகள் செய்கைகள் சிந்தை எங்கள் தியானம் எல்லாம் கிறிஸ்துவை போல மாறும்படி எங்களுக்குள்ள ஒரு பலமான கிரியை செய்யுங்க ஆவியானவரே. டெய்லி செய்யுங்க ஆவியானவரே. கண்ணாடியில் பார்க்கிறது போல தேவசாயலை பார்க்கத்தக்கதாக. ஓ ஹalleluya, praise the Lord, praise the Lord. வாய் திறந்து கேட்போம். தேவனே உம் சாயலை நான் தரித்துக் கொள்ளும்படி என்னை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துங்கப்பா. என் ஜெப வேளைகளை ஆசீர்வாதமாக்குங்கப்பா. தனிமையில் நான் அமர்ந்து உம்மை தியானிக்கும்படியாய் உம் சாயலை நான் தரிசிக்கும்படியாய் உம் சாயலால் நான் திருப்தியாகும்படியாய் என்னை நடத்துவீராக ராஜா. உங்க வசனத்தை படிக்கும் பொழுதெல்லாம் உங்களை பற்றி இன்னும் அறிய அறிய ஆமென். தேவனை அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு இது எனக்குள் அதிகமாய் பெருகி உங்க சாயலை நான் தரித்துக் கொள்ள என்னை வழி நடத்துங்கப்பா. எனக்குள் என்னென்ன கெட்ட சுபாவங்கள் இருக்கிறதோ, கெட்ட தன்மைகள், கெட்ட சிந்தனைகள், கெட்ட உணர்ச்சிகள், ஆண்டவரே இது எல்லாம் மாறி போகட்டும் தகப்பனே, மாறி போகட்டும் தகப்பனே. நான் இயேசுவின் இரத்தத்தால் பாவமர கழுவப்பட்டவன், சுத்திகரிக்கப்பட்டவள், சுத்திகரிக்கப்பட்டவன். ஆனால் இனி எனக்கு சுபாவ மாற்றம் வர வேண்டும். அது டெய்லி ப்ராசஸ் அல்லவா. அந்த பரிசுத்தமாகுதல், அந்த சுபாவ மறுரூபம், இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எனக்குள் வெற்றியாக நடக்கும்படி ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள் கிரியை செய்யும். சபை கூடி வரும் பொழுதெல்லாம் கிரியை செய்யுங்கப்பா. தனிமையில் உங்களை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் கிரியை செய்யுங்கப்பா. உங்க வேத வசனத்துமாய கண்ணாடிக்கு முன்னால நிற்கும் பொழுதெல்லாம் கிரியை செய்யுங்கப்பா. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord. Praise God. எங்கள் பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கூடி வந்து உங்க முகத்தை நோக்கி பார்க்க, பாடி ஆராதிக்க, உங்க திருவசனம் கேட்க தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு சிறியோர், வாலிபர்கள், பெரியோர், முதியோர்கள் எல்லாருக்குள்ளும் தனித்தனியாய் என் ஆண்டவர் இயேசுவின் ஒரு கிரியை வெளிப்பட வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம் சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாக்குற அந்த கிரியை டெய்லி டெய்லி ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கட்டப்பா. எங்க வாழ்க்கையில நாங்க சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளின் நடுவிலும் கூட எங்களை நீங்க உருவாக்கி கொண்டே இருக்கிறீங்கப்பா. உங்க பாதத்துல இருக்கும் பொழுது எங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறீங்கப்பா. எங்க ஃபேமிலி லைஃப்ல, சோசியல் லைஃப்ல, சர்ச் லைஃப்ல எல்லாத்துலயுமே எங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த தேவசாயலாக உருவாக்குகின்ற பணி மிக வெற்றியாய் நடக்க எங்களை நாங்கள் திறந்து தருகிறோம். உங்க கருத்தில் அர்ப்பணித்து தருகிறோம். நீங்க இன்னும் பலமாய் கிரியை செய்யுங்க என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த சர்ச் அப்படிப்பட்ட ஒரு கிரியை செய்கிற ஒரு சபையாக ஆவியானவர் பொறுப்படுத்தி பயன்படுத்துங்க தகப்பனே. இங்க வெளிப்படக்கூடிய இந்த தேவ வசனங்கள், ஆவியின் அபிஷேகம், அந்த ஊழியங்களின் ஒவ்வொரு ஏரியாஸ் அது இந்த கிரியை நடப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறாப்பா. ஆண்டவரே, உம்முடைய சாயலில் ஒரு கூட்டத்தை உருவாக்கி எக்காலம் தொனிக்கும் பொழுது ஆமேன் ஆகாயத்தில் இயேசுவை சந்திக்கத்தக்கதாய் ஆமேன் கிரியை செய்யும். உம்மோடு எந்நாளும் நித்தியத்தில் வாழத்தக்கதாய் கிருபை செய்தரணும். நாளை பரிசுத்த ஆராதனை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய கிரியைகள், ஆண்டவருடைய ஊழியம் தெளிவாய் நடைபெற எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். இரவு நேரத்திலும் பாளையத்தின் நடுவே உலாவுகிற கர்த்தர் ஒவ்வொருவர் வீடுகளிலும் உலாவ வேண்டும், ஒவ்வொருவர் உள்ளங்களிலும் உலாவ வேண்டும். ஆண்டவர் கிரியை செய்யும். அப்பா தேவன் இந்த வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
தாழ்த்துகிறோம், உங்க நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். துதி, கனம், மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம்.